போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு தலகல சங்கம் சார்பில் விழுப்புரத்தில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் சுமார் 3000 பேர் பங்கேற்றனர். சென்னை, கடலூர், நெல்லை என தமிழகம் முழுவதும் இருந்து பலரும் கலந்து கொண்டனர். 16 வயது, 18 வயது மற்றும் 20 வயதுக்குட்பட்டோருக்கு 8 பிரிவுகளாக மாரத்தான் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 6 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பதக்கம் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் கௌரவித்தார். மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றோர் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பங்கேற்கவிருக்கின்றனர். இந்நிலையில் விழுப்புரத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டி வீரர்கள் விரைவில் தேர்வு செய்யப்படுவார்கள் என தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் வழிகாட்டுதலின்படி விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் இன்று 59வது மாநில அளவிலான கிராஸ் கண்ட்ரி போட்டியை இங்கே நடத்தின்னு இருக்கிறாங்க. இல்லை மொத்தம் 4 ஏஜ் குரூப்பு, மென், விமன், அண்டர் 20, 18, 16 அப்படின்ட்டுன்னு 8 கேட்டகரியில் ஈவெண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறோம். 10 கிலோமீட்டர் ஹையஸ்ட்டு ரன்னாக இருக்கு. இதுலேருந்து தமிழ்நாடு டீமை செலக்ட் பண்ணி வர 12ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு தமிழ்நாடு டீம் செலக்ட் பண்ணி நம்ம அதில் அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க.